نحمده ونستعينه ونستغفره. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها وعلى آله وصحبه وبارك وسلم. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: كل حزب بما لديهم فرحون آمنا بالله صدق الله العلي العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, வாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்தை விரும்புவார்கள் என்கிற ஒரு தலைப்பிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எதை ரொம்ப விரும்பினார்கள், அவர்களுக்கு விருப்பத்திற்குரிய பொருளாக ஆக்கப்பட்டது என்பதை நாம் ஒரு 3 நாட்களாக தெரிந்து கொண்டோம். அந்த சபையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சபையில் வைத்து இந்த 3 விஷயத்தை சொன்னார்களோ அதே சபையில சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள், சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள், சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள், சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் இருக்கிறார்கள். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாயகமே, எனக்கும் உலகத்திலே 3 விஷயங்கள் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எனக்கும் இந்த உலகத்திலே 3 விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நபர் அவர் எப்படி பிரதிபலிப்பார்னா நாம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான். தந்தை எப்படியோ அப்படியே மகன் உருவாகுவார், ஆசிரியர் எப்படியோ அப்படியே மாணவர் உருவாகுவார். ஏன் அப்படின்னா 2 பேருடைய தொடர்பு. இவரால் அவர் வளர்க்கப்படுகிறார், இவரால் அவர் நிர்வகிக்கப்படுகிறார். அப்ப இவருடைய குணம், இவருடைய சொற்கள், இவருடைய சிந்தனைகள், இவருடைய எண்ணங்கள் அப்படியே அவரில் பிரதிபலிக்கும், இல்லைங்களா? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு, அவர்களின் அந்த சபையில் வளர்ந்தவர்கள் சஹாபா, அவர்களுடைய ஆசைகள் எப்படி இருக்கும் என்று பார்த்து, யதார்த்தமாகவே சஹாபாக்கள் ஒன்றும் மலக்குகள் அல்ல, இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட, பாவ சிந்தனைகள் அல்லது பாவத்தினுடைய அந்த சொற்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட இறை தூதர். சஹாபாக்கள் அப்படி அவர்களிலிருந்து பல தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது, பல நல்ல விஷயங்களும் உலகத்திற்கு அறிமுகமாக இருக்கிறது. இப்படியாக 2ம் கலந்தவர்கள். ஆனால் நபியினுடைய சபையிலே, நபியினுடைய வளர்ப்பிலே வளர்க்கப்படுவதால், நபியால் அவர்கள் சீர்திருத்தப்படுவதால், நபியவர்களால் அவர்கள் கண்காணிக்கப்படுவதால் அவர்களின் எண்ணங்களும் ஆசைகளும் கூட தூய்மையாக இருந்தது. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு 3 விஷயங்கள் துன்யாவில் பிடிக்கும். 1வது, உங்களின் திருமுகத்தை பார்த்து கொண்டே இருப்பது. வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம். உங்க சபையில வரணும், உங்க முகத்தை பார்க்கணும். அதுவே என்னுடைய பசியை தீர்த்துவிடும், தாகத்தை தீர்த்துவிடும், என்னுடைய மற்ற ஆசைகளுக்கு இதுவே போதுமானதாக. இப்படி சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இத்தனைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியூர்காரர் அல்ல, மக்காவாசி. பெருமானாருக்கும் அவர்களுக்கும் ஓரிரு வயது வித்தியாசம். சின்ன பிள்ளையிலிருந்து 2 பேருக்கும் ஒரு தோழமை உண்டு, நட்பு உண்டு, நண்பர்கள். அப்படின்னா எவ்வளவு பார்த்திருப்பாங்க. சின்ன பிள்ளையிலிருந்து இவங்களுடைய முகத்தை அவங்க பார்த்திருப்பாங்க, அவங்களுடைய முகத்தை பார்த்திருப்பாங்க. யதார்த்தமா நம்ம யோசிச்சா ஒரு சலிப்பு ஏற்படுறதா இல்லையா? இவர்தான் நம்ம நிலவு பார்த்துருக்கோம், இவர் நம்ம ஊருக்காரர் தானே அப்படின்னு நமக்கு யதார்த்தமாக ஒருவருடைய அந்த முகத்தை பார்க்கிற போது சில சமயம் சலிப்பு ஏற்படலாம். ஆனால் சர்தாரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், அவர்கள் எனக்கு இந்த முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. எவ்வளவு காலங்கள் பார்த்தாலும், எத்தனை கோடி முறைகள் பார்த்தாலும் சலிக்காத முகம்தான் சுந்தர நபிகள் சொல்லியிருந்தோம். அவ்வளவு ஒரு அழகிய வதனம், அழகிய முகம் கொண்டவர்கள்
அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அது நபியின் மீதுள்ள முஹப்பத்தில் சொன்னால் என்ன, நபியின் மீதுள்ள அன்பினை சொன்னாலும் அந்த சொல் 100% உண்மை. சொல்லுகிறார்கள், சந்திரனை விட பெருமானாரின் முகம் பிரகாசமாக. ஒரு சஹாபி சொல்கிறார், நான் கூட பெருமானாரின் முகத்தை பார்த்து நினைப்பேன், சூரியன் அங்கேதான் உதித்திருக்கிறதா அல்லது நாயகத்தின் முகத்திலே உதித்திருக்கிறதா என்று எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு அவ்வளவு பிரகாசமாக அழகான முகமாக. நாம் எல்லாம் கேட்டிருக்கிறோம், இந்த உலகத்திலேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக அழகுன்னு தெரியும். உண்மைதான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகுக்கு நிகர் இல்லை. துனியாவிலேயே யூசுப் நபியினுடைய அழகுதான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிலே பாதிதான் யூசுப் நபிக்கு வழங்கப்பட்டிருக்கு சொன்னா, அப்ப நாயகத்தினுடைய அந்த அழகிய முகத்தை பற்றி நாம் என்ன சொல்ல வேண்டும்? அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்கிற ஒரு யூத பாதிரியார். அவர் யூத மதத்திலே ரொம்ப ஒரு மேதை. தௌராத்தினுடைய வேதத்தை குறித்து அதனுடைய தகவல்கள் குறித்து நன்கு அறிந்தவர். அவர் மதீனாவில் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்திருக்கிறார். வந்தவுடன் முதல்ல பார்ப்பதற்கு வர்றாங்க அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்கள். நாயகத்தை பார்ப்பதற்காக வந்தார். சபையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. அதாவது நபி அவங்க மதீனாவுக்குள்ள வந்திருக்காங்க. சஹாபிகள் எல்லாம், அன்சாரி தோழர்கள் எல்லாம் அவர்களை வரவேற்று பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப நபி அவர்கள் வந்ததும் ஒரு உபதேசம் செய்கிறார். உள்ளே நுழைந்ததும் என்ட்ரி கொடுத்ததும் ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறார். நீங்கள் ஒருவர் சலாமை பரப்புங்கள் அப்படின்னு ஒரு அழகான உபதேசம். இந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க இன்னும் ரலியல்லாஹு ஆகல, யூத பாதிரியார் தான். வந்தவங்க அப்படி இருந்து பார்க்கிறாங்க நாயகத்தை. பார்த்தவங்க சொல்றாங்க, நான் நாயகத்தின் முகத்தை பார்த்ததும் முடிவு செய்தேன், இது பொய்யரின் முகம் அல்ல. லைஸ வஜ்ஹுஹு பிவஜ்ஹின் கல்லாபின். பெருமானாரின் முகம் பொய் சொல்லும் முகம் அல்ல. தன்னை நபி என்று இவர் பொய் ஒன்றும் சொல்லல, உண்மையிலே இவர் நபிதான் என்று அவர் சொல்லை கண்டு நான் முடிவு செய்யவில்லை, அவர் சொல்லை கேட்டு நான் முடிவு செய்யவில்லை, அவர் முகத்தை பார்த்து நான் முடிவு செய்தேன். அந்த முகத்திலும் கூட சத்தியம் தாண்டவமாகி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே ஹக்கு, சத்தியம், அது உண்மை என்பது அப்படியே ஜொலித்தது என்று சொன்னால் அந்த முகத்தின் அழகை நாம் விவாதிக்க முடியும். அந்த முகத்தை குறித்து சொல்கிறார் முஹம்மது நபியினுடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த முகத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆசை அவங்களுக்கு நிறைவேறிச்சு. எப்ப இருந்து பாக்குறாங்க? சிறுபிராயத்திலிருந்து பாக்குறாங்களா? அதற்கு பின்பு நபியோடு இருந்த 23 ஆண்டு காலம் அவங்க கூடவே இருந்தார். எல்லா சபைகள்லையும் பெரும்பாலும் 100% பெருமானாரின் சபையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பார்கள். சொன்னாங்க இல்லையா, சொன்னது ஒண்ணு செயல் ஒண்ணாக அந்த சஹாபாக்களுக்கு இருக்காரு. முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு ஆசைன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு ஒரு முறைக்கு மேல எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் பேசிக்கிறாங்களே, அப்படி இல்லை. அது நபி அவர்களிடத்தில் அவர்கள் சொன்னார்கள், சொன்னது போலவே கூடவே இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னா, ஒருவேளை அவர்களுக்கு அந்த விருப்பம் ஏற்பட்டுச்சு, உங்களுடைய முகத்தை எனக்கு பார்த்து கொண்டே இருக்கணும். அதனால கூட வல்ல நாயன் அல்லாஹு தஆலா அந்த தௌர் குகையிலே 3 நாள் தங்கியிருக்கும் போது முழுக்க இந்த 2 பேரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ 3 நாள் எவ்வளவு அவர்கள் சலிக்க பார்த்திருப்பார்கள். வேற யாரும் இல்லைல்ல, விட்டாங்கிட்டு பாறாங்கல்ல, அது இது அந்த சிலந்தி வலைதான் நபியினுடைய முகம், அதை விட்டாம. இப்போ இந்த 3 நாட்களும் அவர்களுக்கு நாயகத்தை கண் குளிர மனம் குளிர பார்க்கும் ஒரு ஆசை நிறைவேறியது என்று சொன்னால் அங்கே நாம் விளங்குகிறோம் அவர்களின் ஆசை தான். உங்களுடைய முகத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். மௌத்து வரை பார்த்தார்கள். மௌத்தின் போதும் கூட வஃபாத்தாகி இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் பக்கத்துல போயிருந்தாங்க, போயிட்டு வந்தார். வந்த பிறகு நபியினுடைய முகத்தை அப்படி துணி விலக்கி பார்த்து நெற்றியிலே முத்தமிட்டார்கள் என்று நமக்கு வரலாறு பேசுகிறது. கடைசி தருணம் வரை நாயகத்தின் முகத்தை பார்த்தார். சரி, அதோட முடிஞ்சதா சகோதரர்களே? இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பிறகு அவர்கள் அடக்கப்பட்டதும் நாயகத்தின் நம்ம விளங்குறதுக்காக சொல்றோம். கபரிலும் நாயகத்தின் முகத்தை பார்க்கணும் என்பதற்காகவே பக்கத்துல கபருக்கு போன பிறகும் என்னுடைய நாயகத்தின் முகத்தை நான் பார்க்கிற மாதிரி அல்லாஹ் எனக்கு தபனை தரணும். அதே மாதிரி அல்லாஹ் கொடுத்தா அவங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இஸ்லாமிய பெரியவர்களே, நம்முடைய எண்ணங்கள் எப்படி அமைகிறதோ
அதற்கேற்றார் போல செயல்களும் பாதைகளும் திறக்கும். அங்கே சஹாபாக்களின் ஆசைகள் பெருமானாரின் முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இருந்தது. நமக்கும் அப்படி ஒரு ஆசை வர வேண்டும். எங்கள் நாயகத்தை, நமது நாயகத்தை கனவில் ஒரு முறையேனும் பார்க்கிறேன் என்கிற ஆசை நமக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த ஆசைக்கு அல்லாஹ் தஆலா செவி சாய்த்து ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நம்முடைய கனவில் அல்லாஹ் அவர்களை தோன்ற வைப்பார். அதற்கேற்றால் போல் அமல்கள் நம்மிடத்தில் இருப்பது ஒரு புறம், அதற்கேற்றால் போல செலவாத்துகள் அதிகம் ஓதுவது ஒரு புறம் இருந்தாலும் ஆசை இழக்கும். என்னுடைய நாயகத்தை நான் எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்குள் ஒரு முறையாவது கனவில் கண்டது. எல்லா சுபகுடைய பக்கத்துல சுபகுடைய தொழுகையில நம்ம துவாவும் தானே, அந்த துவாவுடைய லாஸ்ட் அல்லாஹும் துன்யா தியாரத்தஹு வபில் மனாமி ருஹியத்தஹு, கனவிலே நாயகத்தை காணும் தௌஃபீகை தருவாயாக அப்படின்னு நம்ம துவா செய்யணும். அப்ப அந்த துவாவுக்கு நம்ம நீங்க ஆமீன் சொல்றீங்க. இந்த ரெண்டுமே எதை உணர்த்துதுன்னா, ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த காட்சிகள் தெரியும். வல்ல நாயன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே கண்டுகளிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.